ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலைல நான் எழுந்தோடனே தம்பியும் கூடவே எழுந்துட்டான். இன்றைக்கி வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை, மிதமாக தான் இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மார்னிங் வியூ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் காலைல எழுந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அவருக்கு பர்த்டேவா, ஸோ அவர் வந்து காளான் பிரியாணி தான் கேட்டிருந்தாரு. ஏன்னா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே முன்னெல்லாம் அடிக்கடி பண்ணுவேன், இப்போ ஆனால் அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவர் கேட்டிருந்தாரு, காளான் பிரியாணி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நேற்று நைட்டே வந்து காளான் 2 பேக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ காளான் பிரியாணியும் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65 தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காளான்னாவே அவருக்கு பயங்கரமாக பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து நான் கிஃப்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அவரோட பர்த்டே இல்லையா, இதுதான் கடைசி கிஃப்ட்டு. அதுக்கு வந்து அவர் வந்து அடுத்த ஆனிவர்சரி வருது, அது வரைக்கும் கிஃப்ட்டு கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லி கேட்டு கலாச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அவருக்கு டிஷர்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில். சைஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபிட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி நான் ஸ்கின் கேர் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் பண்ணுறேன். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நான் பண்ணுவேன். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழித்து கடல மாவு இதெல்லாம் போட்டு மூஞ்சிக்கு வந்து பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் ஈவினிங் டைமில் மழை வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எதுவுமே வெளியே போகல. அவர் வந்து இன்றைக்கி அவருக்கு பர்த்டேவா இல்லை ரெஸ்ட் டேவானே தெரியல. ஃபுல் டே தூங்கிட்டு தான் இருந்தார். ஈவினிங் தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதுக்குள்ளே மழையும் பயங்கரமாக வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தான் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்போவுமே அப்படி தான். தீபாவளி, பொங்கல் எந்த நாள்னாலுமே வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அதுக்கப்புறம் மழை ஒரு 6 மணி பக்கமாக லைட்டாக விட்டுருந்துச்சு. அப்புறமா சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தம்பியை தூக்கிட்டு இந்த டைமில் போக முடியாது இல்லையா, கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினச்சோம். ஆனால் கிளைமேட் வந்து அந்தளவுக்கு குளுக்குளுன்னும் இல்லை. ஆனால் காற்று வந்து ஜிலுஜிலு நல்லா அடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் ஒரு காளிப்பட்டியில் முருகன் கோயில் ஒன்று வரும், அங்கே தான் போயிருந்தோம். வியூவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தம்பிக்கும் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனால் அவனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா வீட்டிலே குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவன் கூட அங்கே தான் போயிருந்தோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு வியூ. அப்புறம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கோயிலில் கூட்டமே இல்லை. இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். தைப்பூசம் அப்போல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் முருகனை பார்க்கவே முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை. அதனால் நானும் ஹஸ்பண்டும் பொறுமையாக நிதானமாக ஒரு 1 ஹவர் பக்கமாக அங்கேயே இருந்து சாமியை வந்து திருப்தியாக பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் பக்கமாக அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகலான்னு சொல்லி நினச்சோம். பக்கத்தில் குழந்தைங்களாம் இருந்தாங்க. புவியும் வந்து என் பையனும் வந்து அந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருந்தான். அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இவன் எப்போ இப்படி நடப்பான்னு தான் எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வர வழியில் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதாவது கேட்டால் அவர் வந்து பானிபூரியும் அப்புறம் வந்து முட்டை சில்லி தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு காளான் பாக்கெட் ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு சப்பாத்தி அப்புறம் காளான் கிரேவி அப்புறம் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவருக்காக கொஞ்சமாக சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் அவருக்கு சாப்பாடும் எனக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். இன்றைக்கி இது விலாக் முடிஞ்சது. தேங்க்யூ.